ஹாய் வணக்கம். நான் டாக்டர் ஜான்சி ஷிஜோ. ஒரு சின்ன குட்டியான இலை நம்ம வீட்டில் டெய்லி நம்ம சமையலை யூஸ் பண்ணக்கூடிய இலை நம்ம உடம்புக்குள்ளே போயிருச்சு அப்படின்னா பெரிய பெனிஃபிட்ஸ் தரும். அது என்ன அப்படின்னா, நம்ம எல்லா வீடுகளையும் எல்லா சமையலுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும், இதில் என்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த உணவில் இந்த கருவேப்பிலையில் அயர்ன் அதிகமாக இருக்குது. அதனால அயர்ன் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு ஹெச்பி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னிமிக்காக இருக்கவங்க, உடம்புல ரத்தமே இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறவங்க கருவேப்பிலை டெய்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஹெச்பிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது பார்த்தோன்னா கால்சியம் அதிகமாக இருக்கும். எனக்கு போன் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த கருவேப்பிலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலும்புகள் வந்துட்டு அழகாக ஸ்ட்ராங் ஆகும். மூணாவது பார்த்தோன்னா விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. எனக்கு கண் பிரச்சனை இருக்குது, கண்ணில் பிரச்சனை இருக்குது, ஸ்கின்னில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கருவேப்பிலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயும் நமக்கு ஸ்கின்னுக்கும் கண்ணுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நாலாவது பார்த்தோன்னா பி காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு கருவேப்பிலையில் அதிகமாக இருக்குது. இப்போது எனக்கு கை கால் மதப்பு இருக்குது, நரம்பில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறவங்க பி காம்ப்ளெக்ஸ் நமக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்கறது, டேப்லெட் கொடுக்கறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த கருவேப்பிலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். அஞ்சாவது பார்த்தோன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. நம்ம உடம்புல எங்கெல்லாம் டாக்ஸின்ஸ் அதிகமாக செட்டில் ஆகிருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த கருவேப்பிலை ரொம்ப அழகாக ஹெல்ப் பண்ணும். ஸோ கருவேப்பிலையில் அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ நம்ம உடம்புக்கு வந்துட்டு உணவுகள் நம்ம சாப்பிட்டா மட்டும் போதுமா அப்படின்னா கிடையாது. நம்ம சாப்பிட்ற உணவு அப்சார்ப்ஷன் நடக்கணும். உடம்பு வயிற்றுல இருந்து உறிஞ்சி சத்துக்கள் எடுக்கணும். இப்போது நிறைய பேருக்கு அல்சர் பிரச்சனை இருக்கவங்க, டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு நம்ம என்ன தான் சாப்பிட்டாலும் நம்ம உடம்புல இருந்து எந்த சத்துக்களும் அப்சார்ப்ஷன் நடக்காது. ஸோ அப்படி இருக்கவங்க நம்ம கருவேப்பிலை ப்ராப்பராக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைஜஷன் ப்ராப்ளம் அழகாக கம்மியாகும். ஸோ நம்ம இப்போ இன்சிஸ்ட் பண்ணக்கூடியது கிடையாது, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, ஹேருக்கு நல்லது, ஹெச்பிக்கு நல்லது, போன்ஸுக்கு நல்லதுன்னு. இது ரொம்ப காலமாக நம்ம பாட்டி காலத்தில் இருந்தே கருவேப்பிலை இல்லாமல் சமைக்கிற பழக்கம் கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு ஏதோ யூஸ் பண்ணுறாங்க, மணத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிடும்போது கருவேப்பிலை நம்ம சாப்பிட்றதில்ல, அதை எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு தான் நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம், கூட்டு குழம்பு எதுவாக இருந்தாலும். ஸோ இந்த மிஸ்டேக்ஸை பண்ணாதுங்க. நம்ம சாப்பிடும்போது கருவேப்பிலையும் சேர்த்து சாப்பிட பழகிக்கணும். ஸோ ஹேருக்கு இது எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, இப்போது நிறைய பேருக்கு வந்துட்டு ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கவங்க டெய்லி காலையில் நம்ம கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் வந்துட்டு அழகாக நரிஷ் ஆகும், ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் வந்துட்டு அழகாக ஸ்ட்ரென்தன் ஆகும். அதே மாதிரி கிரே ஹேர் இருக்குது, எனக்கு சின்ன வயசில் 25 வயசில் எனக்கு முடி நரைக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம கருவேப்பிலை எடுக்கும்போது நமக்கு மெலனின் கம்மியாகிறனால தான் நமக்கு கிரே ஹேர் ஈஸியாக வருது. அதே மாதிரி சத்துக்கள் குறைபாடுனால ஹெச்பியாக அயனாக இருக்கட்டும், ஃபோலிக் ஆசிடாக இருக்கட்டும். ஸோ இந்த கருவேப்பிலை எடுக்கும்போது இது நமக்கு ஒரு நேச்சுரல் மெலனின் சப்போர்ட்டிவ். ஸோ ஹேருக்கு ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ ரெண்டாவது பார்த்தோம்னா டைஜஷன் பிரச்சனை இருக்குது, வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க இந்த கருவேப்பிலை எடுத்துக்கிட்டோன்னா கேஸ் ப்ராப்ளம், பிளாட்டிங் ப்ராப்ளம் ஈஸியாக நமக்கு கம்மியாகும். அதே மாதிரி கட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி பசி இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் இதை ரெகுலராக எடுக்கும்போது நமக்கு பசி அதிகமாகும். ஸோ ஃபுட்டு சாப்பிட்டா மட்டும் போதாது, நமக்கு அப்சார்ப்ஷன் நடக்கணும். ஸோ அப்சார்ப்ஷன் நடக்கிறதுக்கு இந்த டைஜஷனை கிளியர் பண்ணி கொடுக்கும் இந்த கருவேப்பிலை. அதே மாதிரி பெண்களுக்கு குறிப்பாக பீரியட்ஸ் அடிக்கடி ரொம்ப ப்ளீடிங் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, வீக்காக இருக்கவங்களுக்கு, ஹெச்பி கம்மியாக இருக்கவங்களுக்கு, அயன் டெஃபிஷியன்சி அனீமியா இருக்கவங்களுக்கு கருவேப்பிலை நம்ம சாப்பிடும்போது நமக்கு ஹெச்பி அழகாக இம்ப்ரூவ் ஆகும். இப்போது கருவேப்பிலை சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம், நிறைய சாப்பிட தேவையில்லை. ஒரு நாளைக்கு 5லேருந்து 10 இலை போதுமானது. நீங்கள் காலையில் ஒரு 5-10 இலை மென்று சாப்பிட்லாம். இல்லை எனக்கு அப்படி சாப்பிட கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம மோரோடு அடித்து, நம்ம மிக்சியில் அடித்து நம்ம மோரோடு நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு அதுவும் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுட்டு நம்ம சாதத்தோட கருவேப்பிலை பவுட்ரை நம்ம கொஞ்சம் நெய்யோடு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சின்ன இலை பெரிய பெனிஃபிட்ஸ், மறக்காமல் எடுங்க. ஸோ சாப்பிடும்போது எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிடாம அது கண்டிப்பாக நம்ம சாப்பிடணும். அதுக்கு தான் நம்ம பாட்டி தாத்தா காலத்துலேருந்து எல்லா சமையலையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி.